அது கொடுங்கப்பா பண்ணிட்டு வரலாம். சரியா தொடங்கலாமா? தொடங்கலாமா? எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு, அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது. இந்த பாட்டு தெரியாது. அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டிருக்கிறாரு. அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதுல இருக்கு. குறிப்பா எங்க தாத்தாவையெல்லாம் கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திரர், மரமேறி, கட்டப்பீடி, முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம், இப்ப எரும மாட்டையே அனுப்பணும்னு பேசுனதுல இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது, அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி பால்கனி பாவை என்று பேசியது, இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர், ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் பேசணும். கொடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்புக்குரிய எங்க ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்க இப்ப நான் பேசி காட்ட முடியாது. இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம், சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு அது திமுக தான். இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு, உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு உண்மையை பேசுறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்கு தெரியும். எங்க கிராமங்கள்ல, சிற்றூர்கள்ல, குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கையில் சாதாரண சண்டாளப்பாவி இவனோட அப்படி பண்ணிட்ட சண்டாளப்பல எல்லாம் பேசுறது இருக்கு. நீங்க படங்கள்லே நீங்க பாத்தீங்க, அடி சண்டாலி உன் பாசத்தாலன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்திலே பருத்தியூரிலே வருது. அப்புறம் தம்பி ஜீவராஜ் படத்துல சண்டாலி ஒண்ணுன்னு ஒரு பாட்டு வருது. அப்போலாம் இவங்க பேசல. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு. அப்ப எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்பதான் தெரியும், இந்த பேர்ல ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா. அப்ப நான் வருத்த கடிதம் எழுது, இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை.
அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள், சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்களில், மந்திரங்களில், என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கார். கந்த சஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை. ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க, பாசப்பறவைகள் படத்தோட அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திருக்கார். இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள்? அதையெல்லாம் கெடுத்தது யார்? இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது? இது யார் ஐயா எழுதுனது? ஐயாவே எழுதுனது. நீங்க பாருங்க, கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேல தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்க, கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்க சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல. மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல. நீ எஸ்சி தானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல. நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னு அமைச்சு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. ஒரு நீதிபதி, தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல, இவங்க தான் அவங்கள நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது இருக்கு. நாங்க போட்ட பிச்சைன்னு இதுல யாரு கேட்டது? நீங்க உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது, புண்ணாய் போயிருது. சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண? இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்க போச்சு? ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவனா அப்படியே ஐயோ எங்களை அசிங்கப்பத்தி நீங்க பண்ண அக்கிரமமா, நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன். நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியதில்லை. நீங்க கத்துக் கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, வாங்க. உங்க வாடகை வாய்கள், உங்கள் வலையொலிகள், உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்கறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலையொலியாளர்கள், யூடியூபர்ஸ், அவங்க பேச்செல்லாம் கேட்கிறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது. நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதல் அப்படியே ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது. எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது. எப்படி இது? கன்னியாகுமரியில பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில பேசினாரு. புதுசா ஒன்னும் பேசல, அது நான் பேசுனதுதான். நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும். அதுல மரங்கள் அடர்த்தியா கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல. அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்த நிலை. இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசு கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு தோராயமா 45 ஆண்டுகளா கேட்குது, தர மறுக்கிறாங்க. கடைசியா ஐயா பினராயி விஜயன் தந்துட்டாரு. ஆனா அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்துறாங்க. ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம். ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு, இயற்கை உண்மை இருக்கு. ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற, மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா, என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரியில் மலையை வெட்டி அப்படியே 80 லட்சம் டன் அதானியுடைய விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது. 80 லட்சம் டன் அவங்க சொன்னது, அவ்வளவுதான் எடுக்குமா சொல்லுங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை கற்களாக நொறுக்குவதற்கும் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால், இந்த வார்த்தையை கொஞ்சம் தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார். தடை இருப்பதால்
தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு 700 லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். அந்த நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப என்ன கோவம்னா அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றான் அப்படின்னு வரும்ல. என் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், எங்களுக்கு மத்தவனே அப்பனா இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல். ஏன் நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தங்க கேட்டுக்கல, வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா, அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கல? உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கற்பித்தது யார்? யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க. போகும்போது அவன்கிட்ட பத்திரமா படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியில செஞ்சுக்கிட்டு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது. அந்த மேகதாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு. அது பாரதிய ஜனதா, அது காங்கிரஸ், ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் 9,000 கோடி ஒதுக்கி இருக்கு, காங்கிரசும் ஒதுக்கி இருக்கு மேகதாத்துக்கு. காவிரியில தண்ணி தராது. தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க. கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க. வெறும் ஒரு கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்க கேட்கல. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற, தடுக்கிற, இழிவா பேசுகிற, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க? இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம். எப்படி நீங்க செஞ்சீங்க? இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு, ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. உங்க பதில்? மேகதாதில் அணை கட்டியே தீர்வோம் கர்நாடகா. பதில்? எவ்வளவு பெரிய துரோகம்! எது சொல்லிட்டாருன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின, எத்தனையோ பாட்டை பாடுறா, இருக்கிற பாட்டை பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க. உங்க உருவமே கர்நாடகாவில் இருச்சான், அப்படியே பிண மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பு கழட்டி அடிச்சான், தீ வச்சு கொளுத்தினான். நீங்க கண்டிக்கல, உங்க கட்சி கண்டிக்கல, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல. தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏத்து பேசணும். எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவாயின்னு? ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணை இருக்கு, இனமானம் இருக்கு. ஒண்ணுமே கண்டிக்கல. இதெல்லாம் விட துரோகம் இருக்கா? கேளுங்க, நீங்க கேளுங்க. இத்தனை நேற்று வரைக்கும் 13 பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி 26 பேர், எத்தனை ஆயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான். எவ்வளவு படகுகள் பறிப்பு, எவ்வளவு வலைக்கிழிப்பு, எவ்வளவு சித்திரவதை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை. 30 நாள்ல 133 பேர் கொலை, படுகொலை. அதுல கடைசிக்கு 34வது பேரா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடக்குன்னு அந்த செய்தி வெளியில வந்துட்டு. அதுக்கு முன்னாடி சட்டம் 133 பேர். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? நீங்கள கேள்வி கேட்கறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் இருக்கு, அது ஒழுங்கா இருக்கா? சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு? கொலைகாரர்கள், சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த நசுதீன் சான் ஒரு நடிகர் இருக்காரு, அவர் கேட்கிறாரு, ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடான், எரியுது, மக்கள் பதறி ஓடுறாங்க. பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான், ஊரை கொளுத்திட்டான், அவன் கையில தீப்பெட்டியை கொடுத்தா பைத்தியக்காரன் யாருன்னு நம்ம தான் தொடர்ச்சியா அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து என்ன சேட்டை இது? கன்னியாகுமரியில பேசின துறை, நான் பேசினதான் அவர் சொல்றாரு. அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏத்துறதை நீங்க தடுக்கலையே, என் மணலை நீங்க என் மலையை மணலா உங்களால் எப்படி பார்க்க முடியுது? என் தாயின் மாற அறுக்கிறீங்களே, பூமி தாயின் மாற அறுத்து கொண்டு போறீங்களே, மலையில இருந்தானே அருவி, அருவியில இருந்தானே ஆறு, ஆறில இருந்தானே நீர், நீர்ல இருந்தானே சோறு, சோறுல இருந்தானே வயிறு, வயிறுல இருந்தானே உயிர், உயிர், உயிர்ல இருந்தானே வாழ்க்கை. அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு. ஆனால் அங்க குண்டாஸ் போடுறதை நான் தடுத்துட்டேன் பேசி. அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு, இங்க இருந்த வருணுங்கிற அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு 6 மாசத்துக்கு மேல.
திருப்பி இப்ப பேசுனது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது. அவரே சொல்றாரு, இந்த பாட்டுல வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு. நீங்க என் மேலதான் போட்டிருக்கணும். நானே கேட்கறேன், ப்ளீஸ் டூ இட். என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்றேன். நீங்க அவரை இங்க பாடினதுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காம அவர் ஊர் கொடைக்கு போறாரு, கோயில் திருவிழாவுக்கு. அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வரும் எஸ்பி அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில என்ன எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில தான் ஏற்றுவீங்க. என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க? ஏத்தி பின்னாடி லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சீங்க? இதே தான், ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. எப்படி? ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவனே செல்போன் அதுக்கு? உனக்கு செல்போன் வாங்க காசு இல்லையா? செல்போன் அதுக்கு. நான் பல முறை 5 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவனே செல்போனு கழுத்துல போட்டிருக்கு, சங்கிலி போட்டிருக்காரா, இடுப்புல அருணா கொடி கட்டிருக்காரா, அதுக்கிட்ட எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை என்ன? போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சீங்களா? கொடுத்தீங்களா? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சீங்கல்ல, என்ன இறையில திருப்பி கொடுத்தீங்களா? என்னது இது? எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதம் வைங்கள. இத்தனை ஊடகவியாளர் கிடையாது, நான் ஒருத்தன் இல்ல, நான் கூட வேணாம், தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களே பாப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பாப்போம். கொடுமை. ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தோம், இப்ப 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. அதை விட்டா சண்டாளங்கிற வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, திருமூலர் திருமந்திரம் இங்க இருக்கு. இது எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க. சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணிக்காரு. திருமூலர் கூட கம்பராமாயணம் பாருங்க. ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர். பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறிடுங்களேன். அவ்வளவுதானே, வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்ததை இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க, மச்சிருவோம். இல்லைன்னா நாங்க மாற்றி தர்றோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்தீங்களா? திருமந்திரத்தை இல்ல கந்த சஷ்டி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க, ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நான் செய்றேன். அவர் சொன்ன இதையும் சொல்றேன். லட்சக்கணக்கா என் இனம் சாகும்போது குருவி செத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் செட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி தேய்த்தவர்கள் இவர்கள். தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதுலயும் தரமான பால்ரசத்தான் குண்டா செய்ய முடியும் தோட்டாவில். அந்த தோட்டாவை செய்யறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனா பால்ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு 30 லட்சம் பறிச்சா 3 லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பெருந்தகை யாரு? நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களேன் பாப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பாப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். தமிழ் நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம். எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? இந்தி எதிர்ப்பு, இந்தி இருக்குதா இல்லையா? இங்க நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி. தமிழ் மீட்சி, வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும். வாழுதா? தமிழ் வீழுது, நீங்க வாழ்றீங்க. எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா?
பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர்கா, குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம், பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பல்லாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துகிட்டு இருக்கு. குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்குது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்க வரைக்கும் பரவுது, விரிவடை செய்யறான். நீங்க 45,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆம்ஸ்ட்ராங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறவன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான். யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்ச அரசு. என்னமோ ஒண்ணு நாங்க அப்படியாது இப்படியாது அப்படி செய்யும். புதுசா என்ன ஜெயிலுக்கு போறேன்னா, சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயில போட்டு தமிழ்நாட்டுக்கு என்னை அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்க என்ன போடுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு வேலை இல்லை. உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பெடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன். வேற என்ன? இப்ப கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட. ஆவின் பால் விற்பாங்க. எங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் பால் வளத்துறை அமைச்சரை பேச சொல்லுங்க. மாட்டு பால் விற்கிறீங்களா? மாடங்க மாடங்க மாடங்க. இது ஒரு அரசு, இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்கு அப்பப்ப தேர்தல், கேவலம். அறுபது பேர் உயிர் இல்லையா? இதா அப்போ 60 பேர் நீங்க சொல்றீங்க. நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்கு சொல்லிடுவீங்களா? சரி, நான் 133 நீங்க 60ங்கிறீங்க. 60 உயிரா இல்ல வேற எதுமா? அறுபது பேர் சாகும்போது ஒருத்தன் சாகும்போது தடுக்காம 60 பேர் சாகுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தீங்களா? இல்ல கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா? இல்ல கைப்பந்து விளையாடிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. 60 பேர் தாங்க செத்துருக்கான். அப்படியே அதுல ஒருத்தன் உங்க வீட்டுல இருந்து செத்தா ஓகேவா? எப்படி தம்பி? ஆம்ஸ்ட்ராங் 3 முறை எச்சரிச்சான் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க. என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரா சொல்றாங்க, வெளிநாடு இருக்கிற உறவினர்லாம் சொல்றாங்க, பாதுகாப்பா இருங்க, உடல்நலத்தை கவனிங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க, அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. இது எச்சரிக்கை. காவல்துறை வந்து உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எச்சரிக்கையா இருங்கன்னா நீங்க சொல்லக்கூடாது. நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் காவல்துறைன்னு பேரு. காவல் காக்கிறவரை நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு போலீஸ்? அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பேசுறதுக்கு மத சண்டையும் சாதி சண்டையும் நீங்க ஏற்படுத்துறதா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாத்தீங்க? நான் எங்க அண்ணன் கவுண்டமணி பங்காளி வடிவேல் நகைச்சுவை போல பாக்குறேன். வேற ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் பதில் என் தங்கச்சியை என் தம்பியை கொடுப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் சொல்றேன். அவர் சொல்ல இல்ல, அப்ப அது எனக்கு இல்ல, வேற யாருக்கும். இவன் இந்த திராவிட அரசியலை என் தம்பி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவருங்க அந்த வரலாறு வேணாம், அதுக்கு ஒரு பிரச்சனையை தீட்டு வருவாங்க. எங்க ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் யாரு சொல்லணும்? கேள்வி யாருக்கு? எங்க ஐயா ஸ்டாலின். ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும். ஆனா ஐயா MRK பன்னீர்செல்வம் சொல்லுவார். ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும். உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்க தானே பதில் எழுதணும். வேற ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் பிராக்டிஸ் ஆயிரும். ஆனா ஆற்காடு வீராசாமி ஐயா தான் சொல்வாரு. எங்க அண்ணன் திருமாவளவன் ஏதாவது திமுக ஏதாவது கேள்வி கேட்டா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் இல்லாம
காங்கிரஸ் இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க. அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட, பேசுனது உங்க அப்பாவை பத்தி. ஒண்ணு உங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுவா சீமான் நீங்க கேட்கணும், இல்ல உங்க மகன் அவரு பேரம் பேசணும். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்ல மருமகளா, எதுக்கு என்கிட்ட பதில்? நீங்க எதுக்கு குறுக்க பாயிறீங்க? என் தம்பி இந்த சிவகார்த்தியை நடிச்ச கூட வேலையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா போய் அங்க நின்று விளையாட்டு வைப்பாங்க. அதான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அது அவங்க கருத்தை மதிக்கிறேன். அது போல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டுறேன். அதை நான் வந்து பாக்குறேன் சொல்றேன். அவரை மறக்க சொல்லுங்க, பாக்குறேன் சொல்றேன். அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். சும்மா வந்து சொல்ல முடியாதுல்ல, அவர் உண்மை போற போக்குல சொல்ல முடியாது. நீங்க பண்ற மாதிரி இப்ப நீங்க எதிர்பார்க்கிற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை. நீங்க சொல்ற உங்க அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர்னாங்க. இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அதுக்கு சின்ன கூட்டம். நீங்க எதிர்பார்க்கிற தலைமை எனக்கு எப்படி இருக்கும்? கருணாநிதியும் பிரபாகரன் ஒன்னா, தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழணும்னு நின்னவங்க, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க, பெத்த பிள்ளைகளை எல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த என் தலைமை எங்க? அப்ப நான் எப்படி நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன். நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன்னு தான் அர்த்தம். அதனால ரொம்ப நன்றி. வேற அப்படி இல்லை. இதை பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறா பேசுறாரு, அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்க எல்லாம் புகார் அளிக்கல, நானாதான் நீக்கிருக்கேன். ஒரு செதுக்கும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத 2 தடவை சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாட்டை அவனுக்கு கத்துக் கொடுத்ததே நான் தான். எனக்கு கத்துக் கொடுத்தது அதிமுக ஆட்கள். அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில, அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்கள்ல. அப்ப இதை வந்து இன்னைக்கு போடுறது வந்து சும்மா பழிவாங்கல் தான். அதனால சங்க இலக்கியங்கள்ல சண்டாளன் சொல்லிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, அதனால எல்லாமே சரின்னு ஆயிருமா? சண்டாளங்கிற வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்க, பயன்படுத்தலாம்னு சொல்றீங்களா? இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? நான் கேக்குறேன். அதாவது கடந்த வருஷமே வந்து சாட்டை துறைமுகனோட பேட்டியில வந்து அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் அதே ஜூன் மாசத்துல அவர் பயன்படுத்தல. திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்கிறத நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா? நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டுங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சர் இருக்காரு. ஆமா, அந்த மாதிரி எழுதுனது தவறு, வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசினால தானே நீங்க நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. யாரு கேட்க போனீங்க? எங்க பேசுனீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? ஏங்க, நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது, அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசினா தப்பாயிருதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி அந்த நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அதை சொல்லுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது
ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேட்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. வேற நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு கோட்பாட்டில் இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்பன், KKSS சார், ரகுபதி, தேவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசுறது. அப்ப எப்படி எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடனா எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க. இங்க வரும்போது என் உயரம் தெரியுமே, 5.6. அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுல விளையாண்டு வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். 5.6. பாதுகாப்பு இல்லைன்ற கேள்வி விமர்சனம் வந்து எல்லாரும் வைக்கிறாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவருக்கு இந்த கேள்வி கேட்கும் போது, தமிழகத்துல சாதி பெருமை குடிப்பெருமை பேசுற கட்சியில உங்க கட்சி பேர் கட்சி செய்யறது இந்த பிரச்சாரமே இதுக்கு எதிராக தான் நிற்கும். தனிப்பட்ட ஒரு அரசு விமர்சனம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சிகளும் இந்த பொறுப்பு இருக்குது, ஆனா பொறுப்பற்றத்தனமா செயல்படுறாங்க அப்படின்னு விமர்சனம் சொல்லுவாங்க. பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்தில் இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களாலதான் இந்த கொலை நடந்துருச்சு, அப்படித்தானே? என்ன எப்படி யாரு பேசுற? யாரு பேசுற? யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசுற? இவ வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு கட்சி தலைமை பேசிருக்கானா? ஜெயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு தமிழ், ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்க இருக்குன்னா, நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவம்ங்கிற, சாதி ஆணவம்ங்கிறீங்க. சாதி சமஸ்கிருத சொல், அது குடியின் தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன். அதனால அது குடிப்பெருமை பேச்சார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதமன் பேசுனது நாங்க தான். நீங்க பேசுகிறீங்க, நீங்க சாதிய பேச. நீங்க பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பேசுறேன் பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறேன்? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனச்சான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அன்னை சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்க துணியை விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை புகழ்றது? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி. ஒரு மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க வேணும் சும்மா 19 ரூபா அவர்கள் சாதி பேசுறாங்க, சாதி பத்திர பாசுறாங்க. சாதி பேரை வச்சுக்கலாம்னு என்னைக்கு நாங்க வச்சிருக்கோம்? எல்லாரும் வைக்கணும் பேசுறேன். எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்து காட்டுங்க. இங்க வாங்க தம்பி. ஒன்னும் இல்ல, ரோஷினி நாடாருன்னு போட்டிருக்கா. அவ போட்டவ என்ன சொல்றா, நீங்க ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லியே.
அப்படியா? சாதி அடையாளம் கூடாது, சாதிய ஒழிப்புன்றதுக்குள்ள போன்ற போது நீங்க அந்த அடையாளத்தை மறுபடியும் வச்சுக்கலாம்னு சொல்றது. நீங்க அதை ஒழிக்க போராடுறோன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ரெட்டியாரு, நாங்க என்ன ரெட்டியார்ல ரெட்டி தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன். ரெட்டியார் மாநாட்டுல பேசுனா ஐயா நேருவையும் கே சாரும் கேள்வி கேட்காத, நீ என்ன கேட்கிற? திரும்ப திரும்ப பேசிட்டுக்கிற. தமிழ்நாட்டுல தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இழிவுபடுத்துறதா குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா நீங்களே தொடர்ந்து கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெகத் யாரு? தொடர்ந்து இந்த மாதிரி பேசிருக்கீங்க. ஜெகத் யாரு? நீங்களே பேசுறீங்க. ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா? தொடர்ந்து இழிவுபடுத்துறாரு. அந்த இழிவு என்ன? அந்த இழிவு என்ன சொல்லு? காணொலி இருக்குது. அதாங்க அந்த அது என்னால சொல்ல முடியாது. சார், ரெண்டு பேருக்கு நடுவுல படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது ஈவுதான் சார். ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை பதிச்சிருக்கீல்ல? சார், அது இது தவறான வார்த்தை. படுத்திருக்கிறது தவறாங்க? படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லுங்க. அவர் சாஞ்சு இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. எதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன், நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறதுன்னு தாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல. ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவெளி ஆக்குனது உனக்கு கோவம் வரல. என்னது உங்கள் மீது ஒரு விமர்சனம் வச்சா மத்தவங்க செய்யற குறை காட்டி போறதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு மீதான இது என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னு சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே என்னன்னா படுத்திருக்கல, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். சார், தற்போது நீங்க குறிப்பிட்டீங்க சங்க இலக்கியங்களை காட்டியிருக்கிறாங்க, நாங்க அந்த பாடலை எழுதுற அதெல்லாம் சொல்றீங்க. இப்போ திரும்பவும் அதே பாடல் நீங்க பொதுவெளியில பாடுவீங்களா, இல்ல இதுக்கப்புறம் நிறுத்தி கொள்ளப்படுமா? பாடுவேன். நிறைய பேர் இன்னைக்கு கூட போனேன், ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனாரு, பாடிட்டு தான் வந்தேன். இதன் பிறகு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையும் தகுதி வச்சுட்டு வா பேசு. விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த தொடர்ந்து உங்க கட்சியுடைய ஓட்டு பிரபலம் வந்திருக்காங்க. இது இதை பத்தி உங்களுடைய கருத்து, நீங்க எதிர்பார்த்த வாக்குகள் வந்திருக்கா? அது இடைத்தேர்தலில் நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது. வளருகிற கட்சி, நாங்க எங்க கருத்தை விதைச்சுக்கிட்டு மக்களுக்கு எங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும். அதான் முதன்மையானது. அதை நாங்க செஞ்சோம். நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, உண்மையிலே இது தேர்தலா நடத்தப்படுதா, இதை நீங்க ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்க கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு இல்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்புறம் நீங்க வாக்கு செலுத்தி வர்றதுல அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதுல என்ன நீங்க இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதுல வரும்? இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும். அப்ப நீங்க இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. புதிதாக ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒண்ணு சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளதான் நிக்குது. அதிகபட்சமா காசு, அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதுதானே இங்கே நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க? இப்ப இந்த வெற்றி எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? நான் கேட்கறது என்னன்னா, அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு வாக்குகள் வந்துருங்க, உங்களுடைய நிலைப்படை எப்பவுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட வாக்குகள் அதிகமா வந்திருக்கா இல்லையா? அது மொத்தமா எண்ணி முடிக்கும் போது தானே தெரியும். மாலையில அவ்வளவுதானே எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்ல அதே இடத்துல நிக்கிறோமா, குறைஞ்சிருக்குமா, கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும். எனக்கு எதிரியா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பாக்குறேன். அவங்களுக்காக தான் நான் எனக்கும் காங்கிரஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் அதிமுக கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் திமுக கூடயும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் என்னோட பெரிய எதிரியா நான் ஆர்எஸ்எஸ் பாக்குறேன். அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சில தகுதிகள் தேவைப்படுது, பலம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதான் சொல்றாங்க. இதனாலதான் திமுக கூட இருக்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. அதை நான் ஒன்னும் சொல்ல, அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால ஒன்னும் சொல்ல. அவர் முடிவு பண்ணிட்டாரு, இங்கதான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒன்னும் சொல்ல. ஆனா திமுக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எதுக்குதாங்கிறத முதல்ல யோசிக்கணும்ல. எதுக்குதா?
எதுக்கு தான் பார்க்கணும் முரண்பாடுகள். இப்போ பாமக வந்து ஒரு கொள்கை சொல்லுது, உயிர் கொள்கை சமூக நீதிங்குது. அதுக்கு நேர் எதிர் பாஜக. பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது உயிர் கொள்கை செத்து போகுது. அப்ப எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்ப நீ சொல்றது சரிதான் சீமான், தனிச்சு நிக்கணும், இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆயிட்டா இப்ப எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்து. அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு? நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடு. ஒரு 13 வயசு சிறுவன், அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில இருக்கான். அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்துல ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்கணுமா? அவரோட போய் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது? எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்று? மொழி இல்ல வழக்காடுகள உரிமையில் அங்க தமிழ் மொழி, இல்ல ஆட்சி மொழி, அதிகார மொழி, இல்ல காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, இல்ல கச்சத்தீவு மீட்பு, இல்ல மீத்தேன் எடுக்கிறத தடுக்கிறது? எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யாரு? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம் அதிமுக வந்து டெய்லியும் வந்து அவங்க கூட்டம் பண்ணாங்க. அங்க வந்து குறிப்பா வந்து எல்லா தொண்டர் நிர்வாகிகள் வந்து நாம் தமிழரோட கூட்டணி வச்சுக்கணும்னு பேசிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு? பேச்சுவார்த்தை கட்சின்னு இருந்தாங்க. இன்னைக்கு நேத்து இல்லையே, அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16 வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட அப்படின்னு. அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை. அது ரெண்டாவது, திராவிட இந்த இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க, நான் கேட்கறது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். நீங்க ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்ப நீங்க மாற்றுன்னு பேசுறீங்க. எந்த கட்சி ஆட்சியில இருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டில இருந்து மாற்று? இந்த கட்சிகள் இந்த கட்சியில இருந்தானே மாற்று. இப்படிதான் எங்க முன்னோர்கள் வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும் போது அது மாற்றாலாம ஏமாற்றாயிருச்சு. இப்ப நீங்க மாப்போசில இருந்து, சீப்பாத்தில இருந்து, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ்ல இருந்து, எங்க அண்ணன் திருமாவளவன்ல இருந்து, அண்ணன் வைகோல இருந்து, ஐயா விஜயகாந்த்ல இருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்க போனவொன்னு அவங்களுடைய வாக்குகள் கட்ட பாருங்க. 10.5 இருந்து ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்தில் இப்ப என்ன வாக்கு விழுக்காடு? அது குறையுது இல்ல? அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அண்ணன் வைகோவுக்கு எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு? அதனால அது கூட்டணி கிடையாது. அது வந்து அது இல்ல இப்ப இல்ல. இல்ல நோக்கம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து தம்பி உங்களுக்கு என்ன சொல்லணும், எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாடு எப்படி இருக்கணும்னு இருக்கு. எனக்கு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பசுஞ்சோலை, பள்ளிகள், இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டிடியூஷனை அவங்க மூட வேண்டியதில்லை. ஆனா அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும். கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி, பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு வந்து மகா கவிதையில கவிப்பேரசு வைரமுத்து எழுதுனது பாருங்க. நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இதோ அதளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிற. ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வைத்தறுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு. இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுங்கும் போது நம்ம விழித்துக் கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கை இருக்கும். நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பிரகத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். பனை அதிகமா இருக்கா, அது சார்ந்த தொழிற்சாலை. தென்னை அதிகமா இருக்கா, அதுதான் இந்த தொழிற்சாலை. கரும்பு அதிகமா இருக்கா, அதுதான் இந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியரை தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்ப கிராமங்கள் காலியாகுது. இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்க இருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டானா இது. அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது.
அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. நகர்ப்புறங்கள்ல மக்கள் இங்க வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்ப வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசல் ஆகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர உரிய தூக்கிட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்க சேர்க்க முடியல. அவ்வளவு நெருக்கடி. இப்ப வேணும் 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவுநீர் மழை நீரே வழிந்து ஓட இங்க காவா இல்ல. கழிவுநீரும் மழை நீரும் ஒன்னா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போறான். இப்ப இதுல எல்லாத்திலுமே மாற்றத்தை கொண்டு வரணும். எனக்கு ஒரு கனவு இருக்கு, இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோடு சேர்ந்து உயர்த்துறது? அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறதுனாலதான் என் கருத்தை இதைதான் ஏத்துக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க. இல்ல அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம். நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி, ஏன்னா நீங்க இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா தங்க வத்தவன், வைரம் வத்தவன், இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன் எல்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான். இப்ப நீங்க பாக்குறீங்க என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கு. ஆனா நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம், சிகரெட் இல்லாம வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாம வாழலாம், கொக்கைன்னு, அபின்னு, கஞ்சா, இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம். நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான். சிகரெட் வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன் பணக்காரனா இருக்கான். ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்றான். இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும். அதுக்கு இப்ப தம்பி, இப்ப என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையானா ஆய்வு செய்யணும். இன்னும் வந்து 18 மாதங்கள் இருக்கு. 18 மாதங்கள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 12 மாதத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ரசிச்சு சிரிச்சுட்டு போங்க தம்பி. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதி இல்ல, அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்திருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் கோடி மகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிழல்ல உட்கார்ந்து குடும்பத்தோட யாகம் வந்து சாமி மட்டும் போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்டேன். நீங்க ஐயா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு நாற்காலி 2 பேரும், அந்த அம்மா ஓரத்துல கை கட்டி நிக்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாரத மாதாக்கு ஜே, மாதாவை நிக்க வச்சுட்டு கை கட்டி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காருங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதுவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்க? பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறோம் தம்பி. பேசுவாங்க, காதல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி? வாயில ஊத்தினா சப்பி சாப்பிடலாம், காதல ஊத்தினா என்ன தம்பி இருக்குது? காதலே ஊத்துவாங்க. நிக்கல இல்ல எங்க அண்ணன் மனநிலை எங்க அண்ணன் கேட்கறதுங்கிறது அவர் சார்ந்த இருங்க. அவர் சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன், பதில் சொல்ல விட்டுருங்க. குறுக்கு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுக கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர். அது அப்ப தனி தொகுதி. யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பான்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன். இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீங்க உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான். போட்டு தானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே, அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பாத்துட்டு இருக்க, நாங்க அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப 2க்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே எங்க ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தலித்து கொடுத்தவங்க. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணையற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆகச்சிறந்த இசை மேதை. அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே, நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது கோபுரமா வர்றது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது.
சார், திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அதே இது வந்து நீங்க அயோத்தியில வந்து அகிலேஷ் யாதவ் வந்து போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டாரு. அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தலித்தலின் மேல ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி. அதிமுக உங்களுக்கு தெரியும், சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள். இவங்கெல்லாம் சாதி இதில் சாப்பிடல, ஒரு தடவை மறுபடியும் சமைச்சு சமைக்கல. கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தனபால் ஏன் சமைக்கணும்? அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்க? போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சேன்னா வீணாத்தான் போயிடும், நம்ம சமைக்கலாமான்னு இருங்க நான் பாத்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சரா போடுறாங்க. அது சேட்டை தான். ஆனா அவரை இது பண்றீங்களாடா உணவுத்துறை அமைச்சரா போடுறீங்க. மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்ப நான் வரைக்கும் யாரு வந்தா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகராக. அது மாறுதல். ஆனா நீங்க அப்படி எதையுமே செய்யலையே. ஆனா நீங்க பெரியார பேசியிருக்கீங்க, பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கீங்க, சமூக நீதி பேசியிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்க அண்ணன் ஆராசா இங்க வந்து உட்கார்றாருங்க. எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்பிட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு, சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு எங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்கார்ந்தா என்ன பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க? எதை பத்தி பேச உங்க தகுதி நேர்மை வச்சிருக்கீங்க? ஒரு பொது தொகுதி தானங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன், தகுதி இல்லையாங்க? காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிருந்தேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கிறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸ் அத்தனை விழுக்காடு இருக்காங்க. எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா? கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா? காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்களில் திருமாவளவன் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க, ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்கன்னு நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? ஏன்னா நீ என்ன நிறைய கேள்வி கேட்ப, அந்த ஒரு கேள்வி கேட்டா இருக்கணுன்ற. சொல்லு. சரி சொல்லு. இல்ல, தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்திருக்காங்க, ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரல. 2 தடவை போட்டேன், தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சு கூண்டுல நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கறது இல்ல. நம்ம தலைவர், எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான். நம்மால துப்பாக்கி லத்தியில வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான். அதை நியாயமா பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்க எதுக்கு குண்டாஸ் போடணும்னே உங்களுக்கு தெரியல. பீம்ஸ் போடுற மேல குண்டாஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையொலியில் ஒரு கருத்து சொல்ற மேல குண்டாஸ் போடுறீங்க. கொலை செய்யறவன சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை. ஏன் கொன்ன? எதுக்காக கொன்ன? யார் சொல்லி கொன்ன? நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன? இந்த விசாரணையே வெளியில வரலையே. அவன் யாரையும் நீங்க கைது செய்யல. எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சரணடைஞ்சவங்களா அப்படியே தூக்கி கொண்டு உள்ள வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரிச்சோம், இதுக்காக பண்ணான்னு சொல்றாங்க. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சு இருக்கிற ஆள்கள் வேற. அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு யாரோ ஒண்ணு செய்யறாங்க. அது யாருங்கிறது தானே கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்றது தெரியல. என்கவுண்டர் எதுக்காக செய்யப்படுதுன்னு இருக்கு. இப்போ ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடிச்சல, அதெல்லாம் தப்பு. நீங்க பாத்தீங்க, இங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 நாள் அவனை விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்ப அவனெல்லாம் என்ன பண்ணலாம்?
அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டிருக்க மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டாக அப்படி சைக்கிளில் ஓட வரான். யார் காசுலன்னா எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ள. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை. நீங்க நிறைய மக்கள் பிரச்சனை குறித்து பேசுறீங்க, தொடர்ந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் அறிக்கை கொடுக்குறீங்க, ஆளுநர் விமர்சனம் பண்றீங்க. இருந்தாலும் அவங்க தரப்புல ஒரு மறைந்த தலைவர் அவர் இன்னும் விமர்சனம் பண்ணணும் மாதிரி மறைந்தவர் தானே ஹிட்லரு. நீங்க அவனை கொடுங்கோலன்றீங்க. மறைந்தவர் தானே. அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமையெல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படின்னு சொல்லுங்க. நீங்க செய்த குற்றம் சரித்திரத்துல இவன் துரோகின்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? எங்க பாட்டனுக்கு எதிராக இருந்த காக்கை வெண்ணியன துரோகின்னு எப்படி சொல்றீங்க? இறந்துட்டார், புனிதர்னு சொல்லிடுவோம். எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லாங்கிற சமயக்காரன் இருக்கான், தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தாங்க. அவர் வந்து இங்க சாப்பிடுவாரு. ஒரு அப்ப பங்கர் அப்பவே பதுங்குழியில வந்து காட்டி கொடுத்த அவனை இப்ப அவன் செத்துட்டான். ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றை பதிவு பண்ணிடலாமா? சொல்லுங்க. நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலமுறை அது நல்லவரா கெட்டவரான்னு எடுத்துட்டு போகும். நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனிதர் பட்டம் கட்டின எடுப்பது எப்படி நீங்க ஏற்பீங்க? எப்படி ஏற்பீங்க? இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தாரு யூதாசுங்கிறீங்க. இயேசுவும் இறந்துட்டாரு, யூதாஸ் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோ. யூதாஸ் நல்லவர் தான் அப்படி சொல்லுவீங்களா? அப்ப நீங்க ஏன் இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க? எங்க அண்ணன் காசி ஆனந்த கவிதை தான், செத்தாலும் புலிகள் தான், அவர்கள் வாழ்ந்தாலும் மலத்தில் நிறைய புழுக்கள் தான் எழுதினார். அந்த அந்த படுகொலை அப்போ அதுதான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டியது. கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, தொடர்ச்சியா விமர்சிச்சிருக்கீங்க. ஆனா விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டும் எதுக்கு அதிமுக ஆதரவு? அவங்க என்கிட்ட 3 தடவை ஆதரவு கேட்டாங்க, வேலை செஞ்சேன். ஆதரவு அவங்க நின்றுந்தா கேட்க போறது இல்லை, நிக்கல. அதனால உங்க வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியா வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரிங்கன்னு கேட்டேன். அவ்வளவுதான். இடைத்தேர்தல் எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். குறிப்பா ஃபார்முலா எல்லாம் கையாளுவாங்க. ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபார்முலா கையாளுவாங்க. திருமங்கல ஃபார்முலா விக்கிரவாண்டி நீங்க 15 நாள் இருந்து அங்கேயே வரப்புல மேற்கொண்டீங்க. நீங்க ஏதாச்சும் ஃபார்முலா கையாண்டாங்களா? இல்ல உண்மையிலேயே அவங்க மீதான ஆட்சியில உள்ள நம்பிக்கை? அதே ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான். ஈரோடு பட்டியல் அடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறீங்க. அதே தான். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவங்க வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற ஜாதியினர் ஆட்சி செய்து கொண்டிருக்கார்கள், பெரும்பான்மை உள்ளவர்கள் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற. அது எங்க ஐயாவுக்கு வந்து இப்ப என்னன்னா, இப்ப நாங்க ஐயாவை பெரிதா மதிக்கிறேன், ரொம்ப பெரிதா மதிக்கிறேன். ஆனாலும் சொல்றேன், பல முறை திமுகவோட கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயாவுக்கு தெரியலையான்னு கேட்கிறேன். தெரியுது இல்ல? அந்த கருத்து சரியா தவிர இதை நீங்க அப்ப கேட்டிருக்கணும். எங்க ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில உறுதியா இருக்காரு. மதுவை எவன் ஒழிக்கிறானோ, மது கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்கிறோம், குடிவாரியா எண்ணுங்கிறோம். குடிவாரியா எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. இப்ப பாருங்க, நேர் எதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த கொள்கைக்கு நேர்மாறு அவன் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்ப அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஓட்டு நாள் தம்பி என்னால அந்த வலிமையே அவனுக்கு சேர்க்கணும். அப்ப அந்த கொள்கைக்கு இங்க நீங்க திருப்பி அவர் தலைமையில ஒரு அவன் இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கிறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துரோகம் தானே தம்பி? அது தவறு தானே? பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கு தம்பி. மாநில எல்லை பிரிப்பு, நீங்க மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் நீங்க பிரிச்சிங்க. அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநில மகன் ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்ப கர்நாடகால 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்க 20 விழுக்காடு தொடர்றதே பெரிய போராட்டமா இருக்கு. அதனால நீங்க சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல, அந்த கோட்பாட்டுல எங்க ஐயாவோட கருத்துல நான் உடன்படுறேன். இல்ல ரீசென்ட்னு சொல்லாதீங்க. நீண்ட காலமா எங்க ஐயா கல்லு நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது.
சங்க இலக்கியிலிருந்து இந்த கல் இருக்குது, அது இருக்குது. ஐயா வைரமுத்து கூட அந்த பாடல்ல எழுதியிருக்கா. அப்படி அது எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு தேசியனத்துக்கும் ஒரு மது இருக்கு தங்கச்சி. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, மற்ற நாடுகள்லாம் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, அப்படி இருக்குது. அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்கு, மதுபானம். அது பனம்பால், தென்னம்பால், இந்த ஈச்சம்பால், இது மாதிரி மூலிகை, அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவை வச்சுட்டு போகலாம். அதை தான் அவங்க சொல்றாங்க. வரும்போது வேளாண்குடி மக்கள் வாழ்வாங்க, அந்த பனை தென்னை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா 150 ஆண்டு கால பனை காலவாய்க்கு, செங்கல் காலவாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. அதனால அது இந்த சீம சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கல்லு கடையை திறந்து விடுவது சரிதான். மீண்டுமே இப்ப காவிரியில மறுபடியும் இப்ப கர்நாடகம் தண்ணி கொடுக்கறாங்க, அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க மீண்டும் இல்ல, தொடர்ந்துதான் மீண்டும் வந்திருக்காங்க, தொடர்ந்துதான். இப்போ வந்து அதான் அனைத்து கட்சி கொடுத்து நீங்க முன்னிலை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கே என்னை சேர்க்காது. இதுல நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கிட்டு இவங்க வர போறாங்களா? நீங்க போராடுங்கன்னு சொல்லுங்க, நான் போராடுறேன். அது நான் செய்வேன். அதான் சொல்ல அனைத்து கட்சி கொடுத்து யார் நான் செய்வேன். மூன்றாவது அணி இருக்கிறது முக்கியத்துவம் தரும் ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிக்கு எதிராக. நீங்க மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய தேர்தல்ல நீங்க உங்க தலைமையில ஒரு கூட்டணி ஏற்படுத்துவீங்களா? நீ விரும்புற, அதுக்காக செய்யறேன்.